புரட்சி தலைவருக்கு படப்பிடிப்பில் தன்னுடன் நடிக்கும் நடிகைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். ஒரு நடிகையை குதிரை மீது ஏற்றிவிட்டு அந்த குதிரை பள்ளத்தை நோக்கி பாய்கிறது. பாய்ந்து சென்று காப்பாற்றினார். யார் அந்த நடிகை? கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் அந்த நடிகை அன்று குதிரையோடு பெரும் பள்ளத்தில் விழுந்திருப்பார். படப்பிடிப்பு குழு ஏனோதானோ என்று இருந்தார்கள். ஃபிலிம் வேஸ்ட் ஆகிறது என்பதற்காக அவர்கள் ஒளிப்பதிவில் மட்டும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அதை கவனித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அதே நடிகை தீயில் கருகி முகமெல்லாம் வெந்து பல நாட்கள் தீ காயங்களுக்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தார். எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடிப்பதற்கு எம்ஜிஆர் தயாராக இருந்தார். ஆனால் அந்த நடிகை தயாராக இல்லை. படப்பிடிப்பு குழு நடிகையை மாற்றிவிட்டு வேறு நடிகையை போட்டு படம் பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த நடிகையின் மனம் என்ன பாடுபடும் என்று மறுக்கிறார். யார் அந்த நடிகை? என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். சக்கரவர்த்தி திருமகள் படத்துக்காக பல்லாவரத்தில் ஷூட்டிங் நடக்கிறது. கதாநாயகி அஞ்சலி தேவி உல்லாசமாக குதிரையில் சவாரி செய்கிறார். இதற்காக அவர் ஏற்கனவே 2 நாட்கள் குதிரை சவாரி பழகி வைத்திருக்கிறார். குதிரையும் அவருடன் நட்பாக பழகி இருக்கிறது. 3 கேமரா பொருத்தி கோணங்கள் பார்க்கப்பட்டு குதிரையில் செல்லும் அந்த காட்சி படமாகிறது. குதிரை ஓட ஆரம்பிக்க கேமராக்களும் அதை பின்தொடர்கின்றன. கதைப்படி சற்று வேகம் எடுத்து ஓடும் குதிரையை தடுத்து கதாநாயகியை காப்பாற்றுவார் கதாநாயகன். அதன்படி கதாநாயகியை காப்பாற்ற நாயகன் மக்கள் திலகம் குதிரையில் வருகிறார். அப்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கதாநாயகியின் குதிரை திடீரென வேகம் எடுத்து பாய்ந்து விடுகிறது. காட்சி விறுவிறுப்பாக போய்கொண்டிருப்பதால் கேமராவும் வேகமாக காட்சியை படமாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கனப்பொழுதில் கதாநாயகன் மக்கள் திலகம் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டார். மிரண்டு ஓடும் குதிரையின் மீது அமர்ந்திருக்கும் அஞ்சலி தேவிக்கு ஆபத்து என்பது ஓரளவுக்கு படக்குழுவினருக்கு தெரிகிறது. ஆனாலும் 3 கேமராக்கள் ஓடும்போது குறுக்கே வந்து பிலிம் வேஸ்ட் ஆகிவிடக் கூடாது என்பதால் அனைவருமே அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் பாய்ந்தோடும் குதிரையை தடுத்து நிறுத்தி குதிரையிலிருந்து விழப்போகும் நிலைக்கு வந்துவிட்ட அஞ்சலி தேவியை காப்பாற்றுகிறார். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவர் வந்து நின்ற இடம் ஒரு பள்ளத்தாக்கு. இன்னும் சில அடிகள் அந்த குதிரை பாய்ந்து ஓடி இருக்குமானால் தன் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத போது எம்ஜிஆர் கண்டவுடன் வெலவெலத்து போகிறார் அஞ்சலி தேவி. மக்கள் திலகம் கோபமாக, இந்த பெண்ணை குதிரையில் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சில நொடிகள் தாமதித்திருந்தால் என்னவாயிருக்கும் என்று படக்குழுவினரிடம் கொந்தளிக்கிறார். அவரது வேகமும் விவேகமும் கண்டு படக்குழுவினர் நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்கிறார்கள். இவ்வளவும் பார்த்து கொண்டிருந்த அஞ்சலி தேவிக்கு எதுவும் காதில் விழவில்லை. அவருக்குள் ஓடிய எண்ணமெல்லாம், மக்கள் திலகம் மட்டும் இந்நேரம் இங்கே இல்லாமல் இருந்திருந்தால் தன் நிலை என்னவாக இருக்கும் என்று நினைப்பிலேயே நின்றவருக்கு வார்த்தைகள் தடுமாறுகின்றன. உயிர்கார்த்த நன்றியை உணர்ச்சியில் எவ்வாறு வெளிப்படுத்துவது தெரியாமல் சிலையாக நிற்கிறார். ஆனால் பல ஆண்டுகள் பிறகு மக்கள் திலகத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்விக்கு இப்படி பதிலளிக்கிறார் அஞ்சலி தேவி. நினைப்பது என்ன? இந்த உயிரை அவர் காப்பாற்றி தந்தது தானே. படத்தில் ஹீரோவாக நடிப்பதை விட நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக மாறி என்னை காப்பாற்றியதை என் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாது என்கிறார். அந்த பூலோக ரம்பையின் கண்களில் பழமை மாறாமல் இருந்த காட்சிகள் தான் மேலே ஓடியது. ஓடும் குதிரையை தடுத்து காரிகையின் உயிரை காத்தவர் இந்த பரங்கிமலை பாரி. அதேபோல கற்புக்கரசி என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுது திரைச்சிலைகள் கருகி அஞ்சலி தேவியின் முகமெல்லாம் கருகிவிட்டது. அப்பொழுது அவர் மர்மயோகி படத்தில் நடிக்க வேண்டியது. கால்ஷீட் கொடுத்திருந்தார். அஞ்சலி தேவியின் கால்ஷீட்டுக்காக எல்லோரும் காத்து கொண்டிருந்த போது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துவிட்டது. எம்ஜிஆரிடம் எல்லோரும் கதாநாயகியை மாற்றிவிடலாம், அவருக்கு எப்பொழுது முகம் நன்றாக வருவது, நாம் எப்போது படப்பிடிப்பை நடத்துவது என்று கேட்க எம்ஜிஆர் சொல்கிறார், ஒரு பெண்ணின் முகமே கருகி போன சூழ்நிலையில் அவர் எதிர்காலம் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நம் கதாநாயகியை மாற்றி மேலும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதா? வேண்டாம், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லை, அஞ்சலி வந்த பிறகு நாம் படப்பிடிப்பை நடத்துவோம் என்று படப்பிடிப்பு குழுவினருக்கு சமாதானம் சொல்லி பல நாட்கள் காத்திருந்து அஞ்சலி தேவியின் முகமெல்லாம் நன்றான பிறகு படப்பிடிப்பை நடத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். வேறொரு கதாநாயகன் இருந்திருந்தால் மாற்றிவிட்டு வேறொரு கதாநாயகியை தேர்வு செய்து படப்பிடிப்பை நடத்தியிருப்பார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கருணையை பற்றி நான் என்ன சொல்வது என்று சொன்னார் அஞ்சலி தேவி.